இன்றைய பாசுரம் 22வது பாசுரம். அங்கண்மாஞாலத்து அரசர் அங்கண்மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து பள்ளி கீழே சங்கமீறு பார்போல் வந்து தலை பெய்தோம் இங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே இங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே அங்கணிரண்டும் கொண்டு எங்களை நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாபிமான்யாம் கோதாமனன்ய சரணத் சரணம் பிரபத்யே. இந்த காருண்யமூர்த்தியான தாயாருடைய சௌலபியத்தினால நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாசுரமானது 22வது பாசுரம், அங்கன்மான் ஞானத்தரசர். இந்த அங்கன்மான் ஞானத்தரசர் பாசுரத்தில் நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, திவ்ய சக்ஷுஷஸ், பெருமாளுடைய கடைக்கண் பார்வையை நம்ம பெற வேணும். அந்த கடைக்கண் பார்வையை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அத்தியந்த பக்தியுக்தானாம் நைவ சாஸ்திரம் நச்சக்கிரமஹா. சாஸ்திரத்தை கொண்டு அதை பண்ண வேண்டாம், அதீதமான பக்தியை கொண்டு அந்த அந்த கடைக்கண் பார்வை நம்ம மேலப்படும். அதுக்கு மகாபாரதத்தில் அதி உன்னதமான ஒரு கதை. துரியோதனனும் தர்மனும் சுவாமியை பார்க்க வராலாம். அப்போ ஏளனமா இவன் காலடியில் நம்ம போய் உட்காரணுமான்னு நினைக்கிறான் துரியோதனன். அப்போ தலைமாட்டில் உட்காந்துக்கிறான். இதை கிருஷ்ணன் ஓரக்கண்ணால பார்க்கிறார். அதே தர்மன் பெருமாள் திருவடியில் உட்காரத்துக்கு நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு திருவடி சம்பந்தத்தில் உட்கார்றாராம். அப்போ அந்த திவ்ய சக்ஷுஷ்னால வாப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது துரியோதனனுக்கு கோபம் வந்துடுறதான். நான் தான் முதல்ல வந்தேன், என்னை பார்க்காம அவனை பார்க்குறியேன்னு. இல்லைப்பா, அவன் கால்வடியில் உட்காண்டான் அப்படின்னு. முன் பாசுரத்தில் திருவடியை பிடிச்சிருந்தா உனக்கு எல்லாம் தரேன்னு சொன்ன பெருமாள் காலடியில் இருக்கிற தர்மனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அதுக்கு முதல்ல துரியோதனன் நான் வந்து எனக்கு பதில் சொல்லணுன்னே உனக்கு என் சைன்யங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிற துரியோதனனுக்கு ஆஹா எடுத்துக்கோன்னு கொடுத்துட்றார். அப்போ தர்மன் கேட்குறார், உனக்கு என்னப்பா நான் தரட்டும், எல்லாமே நான் அவனுக்கு கொடுத்துட்டேனே, உனக்கு என்ன தரட்டும்னு கண்ணன் கேட்கும் பொழுது, கண்ணா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நானே உன்னை கேட்க தான் வந்தேன், அதனால உன்னுடைய சக்ஷுஷ்னால எனக்கு நீ இருந்தாலே எனக்கு ஜெயமாகும் அப்படின்னு அந்த பாசுரத்தில் சொல்லும் பொழுது, இதனுடைய அர்த்தத்தை நம்ம கீதோபதேசத்தில் அர்ஜுனன் கேட்கிறான். ஏ கண்ணா, நான் என்ன பண்ணுவேன், எதிர்க்க இருக்கிறலாம் என்னுடைய பந்துக்களாச்சே, அண்ணா தம்பிகளாச்சே, சித்தப்பா பெரியப்பாவாச்சே, என்னுடைய ஆச்சாரியன்லாம் எதிர்க்க இருக்காளே, நான் எப்படி அவளை யுத்தம் பண்ணுவேன் அவளோட அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு இப்படி சொன்னா கேட்காது, நான் ஒரு திவ்ய சக்ஷுஷ் தரேன், ஒரு ஞானக்கண் தரேன்னு அந்த கண்ணு சம்பந்தப்பட்டதான பாசுரங்கள் தான் இந்த அங்கன்மான் ஞானத்தரசர் அபிமானம் அங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழேன்னு இந்த பாசுரத்துல நமக்கு ஆண்டாள் எடுத்து காமிக்கிறா. பெருமாளுடைய கடைக்கண் பார்வைக்காக முன்ன நம்ம பார்த்து வந்த பாசுரங்கள் எல்லாமே மகத்துவத்தை பார்த்துன்னு வந்த பொழுது அவனுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல படும் பொழுது நம்மளுடைய பாவங்கள்லாம் தீருன்றதை தான் இந்த பாசுரத்துல ஆண்டாள் அற்புதமாக நமக்கு அருளி செய்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.